இன்னைக்கு பிடிச்ச மீன் இதுதான். இது வந்து ரோக்கு. நம்ம குளத்துல பிடிச்ச மீன். அவ்வளோதான் தெரியும். இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த மீனை தான் கருஞ்சேல்னு சொல்லுவோம். இதான் கல்பாசி மீன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ சைஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். வால் தான் லைட்டாக உடஞ்சி போச்சு. உயிரோட தான் இருக்குது. ஆனால் என்ன இது நீ விற்க தான் கொண்டு போகிறோம். கலரை பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம குளத்தில் பிடிச்சது குளத்தை காட்டுறோம். இதான் குளத்துல அது ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆனால் ஓடலை இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வெராக்குட்டி. நம்ம வெராக்குட்டி நல்லா பாருங்கள், ஒரு கிலோ சைஸில் கெண்டை பிடிச்சிருக்கான். நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, நல்ல சைஸு கெண்டை. நம்ம குளத்தில் விட்டது வந்து என்னமோ 100 கிராம் சைஸில் தான் விட்டோம். 1 கிலோ அளவுக்கு வளர்ந்துருக்கு. நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குங்க மீன். நம்ம வெராக்குட்டியை மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது மீன். நல்லா உயிரோடு இருக்குது. உங்களுக்கு மீன் வேணும்னா நம்ம கமெண்டில் மீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எந்த ஏரியாவில் லொக்கேஷன் அனுப்புகிறேன், பார்த்து அப்புறம் பிடிச்சதை வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட வந்து இன்னும் நிறைய வகையான மீன் இருக்குது. ரோக்கு, கட்லா, சீஸு, மிருகால் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏற்கனவே நம்ம நிறைய பிடிச்சி வச்சுருக்கோம். இல்லை தெரியுதா உங்களுக்கு? பேசிகிட்டே இருக்கும் போது ஒருத்தன் மீனை விட்டுட்டான். ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. இல்லை பிடிச்சிட்டாங்க கைஸ், பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மீன்களை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னான்ட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ரோகு மீன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கருஞ்சேல் மீன் மட்டும் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா என்னான்ட்டு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் கைஸ். இது ஏன்னா நிறையா இடத்துல தென்படாது. இது வந்து கல்கள், அந்த மாதிரி பாறைகள், இந்த மாதிரி இடுக்கில் வாழ்கிற மீன் கைஸ். இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் மாதிரி எந்த மீனுமே கிடையாது கைஸ். நல்லா அவ்வளோ அளவுக்கு முள்ளு இருக்காது. ரோகு மீன் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க முக்கால்வாசி பேர். அதுவே இந்த கருஞ்சல் மீன் அவ்வளோ பேர் யாரும் விரும்பி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கவும் மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும் கைஸ். எனிவேஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கைஸ், இந்த மீன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இன்னொரு சின்ன தகவல், இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நன்னீர் நிலத்தில் மட்டும்தான் வாழும் கைஸ். அதாவது வளர்க்குற குளம், அந்த மாதிரி ஓடுற தண்ணி, இது வந்து அவ்வளோவா தென்படாது எல்லா இடத்துங்களையும். இந்த மீன் வந்து நன்னீர் நிலத்தில் மட்டும்தான் வாங்கி கைஸ். இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க கைஸ். நம்ம பசங்கள்லாம் வந்து எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை தான் போய் விளாட போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அந்த மீனை வந்து விட போகிறாங்க. விட்டாங்க கைஸ். இன்றைக்கி டுடே விளாக் முடியுது. நம்ம சேனலை யாரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.